கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வரிகள் தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத மனுஷனுக்கு தெரியாமல் தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. அடுத்த நிமிஷம் நமக்கு நன்மை நடக்குமா அல்லது அடுத்த நிமிஷம் நமக்கு தீமை நடக்குமா? அடுத்த நாள் நம்ம உயர்ந்திருப்போமா, அடுத்த நாள் நம்ம தாழ்ந்திருப்போமா? எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த இரண்டையும் ரகசியமாக கடவுள் வச்சுருக்கார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருது, நமக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நாம் போகிறோம், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா நன்மையை அனுபவித்திருங்கிறார். நன்மையான காரியங்களை செய்யுங்க அப்படிங்கிறார். நன்மையை அனுபவிக்கிறது என்ன தெரியுமா? நன்மையை செய்து அதனால் வருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்து கொள்ள அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு ஒரு நன்மை செஞ்சோன்னு வைங்களேன், அதனால் வரக்கூடிய சந்தோஷம். ஒரு திருச்சபைக்கு ஒரு நன்மை செய்கிறோன்னு வைங்களேன், அதனால் வரக்கூடிய சமாதானம். ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், ஏழைகளுக்கு நன்மை செய்கிறோன்னு வைங்களேன், அதனால் வரக்கூடிய சந்தோஷமும் சமாதானம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இதையெல்லாம் நீங்கள் அனுபவிங்கன்னு சொல்கிறேன். யாருக்கு தீமை செய்யாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு வசதியை கொடுத்துருக்காரு. நம்மளால் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்கிற அந்த தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பெரிய லட்சாதிபதியாக இருக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. 10 ரூபா சம்பாதிக்கிறப்போ அதில் 1 ரூபாய் எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னு வைங்களேன், அந்த நினைவு இருந்தால் போதும். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், படிப்பு, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், அவர்கள் படிப்புக்கு உண்டான ஒரு தேவைகளை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, போக்குவரத்துக்கு உண்டான வழியை ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு பாருங்கள். அதில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள், சமாதானம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அனுபவிங்கிறார். அனுபவிச்சு பாருங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? ஒரு மிகப்பெரிய நன்மையை செஞ்சார். அந்த நன்மையின் உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் ஜீவனை கொடுக்கறது. ஒரு மனுஷன் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறார், அதோட உச்சகட்ட தியாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் ஜீவனை உயிரை கொடுக்கறது. அந்த தன் ஜீவனையே கொடுக்குற அந்த ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையை அவர் அடைஞ்சு அந்த உச்ச நிலையில் நமக்கு அந்த தியாகத்தை செஞ்சார். இன்றைக்கி அதனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சமாதானம், சந்தோஷம், புகழ்ச்சி. இன்றைக்கி உலகத்தின் பெரும்பகுதி இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகிறார்கள், புகழுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். பயங்கரமான மதவாதம் உள்ளவங்க கூட, மத வெறி பிடிச்சவங்க கூட என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ அடித்தா நான் மறுகணத்தை திருப்பி காட்டுறதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவான்னு கேட்குறேன். பதிஞ்சு இருக்கிறார் ஒவ்வொருவருடைய மனதிலும். எப்பேர் ஒரு கொடூரமான மனசில் கூட இயேசு கிறிஸ்து பதிந்திருக்கிறார். அவன் சொல்கிறான், நீ அடித்தா திருப்பி நான் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன இயேசு கிறிஸ்தா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் செய்திருக்கிற நன்மை எவ்வளோ தூரம் அனுபவிக்கிறார் பாருங்கள். அப்படி ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தையும், அதனால் வரக்கூடிய சமாதானத்தையும், அதனால் வரக்கூடிய புகழ்ச்சியை நீங்கள் அனுபவிங்கிறார். அனுபவிச்சு பாருங்க, எவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா? உங்கள் கையில் இருக்கிறத கொண்டு. இதுக்காக நம்ம மெனக்கெட்டு வேலை செய்யணுங்கிறது இல்லை, போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிடலாம். அதில் அனுபவிச்சு பாருங்க, அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுக்கடுத்து சொல்கிறாரு பாருங்க, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். நம்ம ஒரு தாழ்வான நிலைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், உடனே கொடூரமான முடிவு எடுத்துடக்கூடாது. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு தன்னோட நிலை தாழ்ந்து போச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடன் தொல்லை தாங்க முடியல, என்னை அவமானமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுவல்ல, நம்முடைய நிலை தாழ்மையாக போனாலும், நாம் தோல்வி அடைந்தாலும், நம்முடைய வெற்றி வாய்ப்பு நம்மை விட்டு நழுவி போனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உட்காந்து சிந்தனை பண்ணுங்கிற, யோசிச்சு பாருங்க, எதனால இது நடந்துச்சு, எங்கே தவறு நடந்துச்சு, எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணோம், நல்லா தானே நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, எங்கே நம்ம தவறு பண்ணோம் யோசிக்கணும். அப்போ அந்த யோசனை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓஹோ இந்த தவறை நம்ம செய்யாமல் இருந்திருந்தோம்னா நாம் இந்த தாழ்வான நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு புதிய உணர்ச்சியை, ஒரு புதிய யுக்தியை, புதியதொரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும், புதிய முயற்சியை கொடுக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், சரி இனிமேல் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, நம்ம சரியான வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக முடிவெடுப்போம். கர்த்தரோட சமூகத்தில் போய் சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி ஒரு தவறை பண்ணினதுனால என்னுடைய நிலை தாழ்வடைஞ்சிருச்சு, இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன், இனிமேல் அந்த தப்பான செயலை நான் செய்ய மாட்டேன், அதனால் நான் இனிமேல் புதிய முயற்சி எடுக்கிறேன், புதிய பாதையில் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் துவங்குறேன், நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து தாழ்வான நிலையிலும் கூட நல்லா சிந்திச்சு ஒரு புதிய முயற்சியிலே நம்முடைய அடியை எடுத்து வைக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வெற்றி பெற செய்வார். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, நாளைக்கு நடக்க போகிறது என்னன்னு இன்னைக்கு தெரியாது, எல்லாம் ரகசியமாக வச்சிருக்கார். அன்பானவர்களே, தயவு செய்து நாம் உயர்ந்திருப்போமே ஆனால் நன்மை செய்து அதில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தாழ்ந்து போய் இருக்குமானால் நிச்சயமாகவே நம்ம அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கணும். ஆண்டவரோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கணும். நான் யோசிச்சிருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் நான் எல்லாவற்றையும் இழந்து, பணத்தை இழந்து, பொருளை இழந்து, வேலை இழந்து, எல்லாத்தையும் இழந்து போய் கர்த்தரோட ஆலயத்தில் போய் உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதனால் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, எதனால் இப்படி நான் ஆனேன், எனக்கு ஒன்றும் புரியலையே, மனைவி பிள்ளைகளை நான் எப்படி வச்சு காப்பாற்றுவேன், இப்படியெல்லாம் நான் யோசித்தது உண்டு. அப்போ ஆண்டவர் எனக்கு நிறைய வழியை காண்பிச்சார். நான் எந்த தவறான முடிவுக்கும் போகலை, தவறான முடிவு எடுக்கணும்னு நினைக்கல, என்னுடைய உழைப்பை வேறு பாதையில் மாற்றினேன், என்னுடைய முயற்சியை வேறொரு பாதையில் மாற்றினேன். ஆண்டவர் எனக்கு காட்டின வழியில் நான் புதிதாக என்னுடைய முயற்சி எடுத்தேன், இன்றைக்கி நல்லா இருக்கு. அன்பானவர்களே, எல்லோரும் அப்படித்தான். நம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். தாழ்வான நிலையில், தோற்றுப்போன நிலையில், எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் உடனடியாக முடிவெடுக்காமல் கர்த்தரோட சமூகத்தில் சிந்தித்து பொறுமையாய் நிதானமாய் நாம் முடிவெடுக்கிற போது நிச்சயமாகவே அந்த முடிவு நாம் ஜெயிக்கக்கூடிய முடிவாக இருக்கும். ஏன்னா நாளைய தினம் அவருடையது, நிச்சயமாகவே நம்மை உயர்த்தலாம். நாம் உயர்ந்திருக்கிற போது நன்மை செய்து சந்தோஷப்படணும், நாம் தாழ்ந்திருக்கிற போது சிந்தனை செய்து முன்னேறணும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் உயர்ந்திருக்கிற போது நன்மை செய்து அதனால் சந்தோஷப்படவும், நாங்கள் தாழ்ந்திருக்கிற போது சிந்தனை செய்து அதனால் புதிய முயற்சி எடுக்கவும் நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகவே ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் தயவு பாராட்டு. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வழியை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடாதபடிக்கு அதை பின்பற்றி நடக்க நீர் உதவி பாராட்டு. எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.